அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். நான் தான் உங்கள் ஹனா. வெல்கம் டு மை சேனல் ஹனா விலாக்ஸ். நீங்கள் இன்னும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் போயிட்டு என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் நான் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அதோட நேமிங்கை கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பேபி சீரீஸோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் பேபி நெஸ்டிங் பெட்டை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பேபி நெஸ்டிங் பெட்னால் ஒன்றும் இல்லை, நியூ பார்ன் நம்மளுக்கு ஒரு பெட்டில் வச்சு கொடுப்பாங்க தெரியுமா, அதுதான் அந்த நெஸ்டிங் பெட்னு சொல்லுவாங்க. நீங்கள் நியூ மாம் ஆக போகிறீங்கன்னா மறக்காமல் உங்களோட ஹாஸ்பிட்டல் பேக்கில் இந்த பெட்டை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நார்மலாக பேபியை நீங்கள் ஒரு ஸ்வாடில் பண்ணி கொடுக்கறது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது ரொம்பவே தப்பு. ஏன் அப்படின்னா, நீங்கள் பேபியை ஹேண்டில் பண்ணுற மாதிரியே வர கெஸ்ட்டும் ஹேண்டில் பண்ணணுங்கிறது இல்லை. அண்ட் வர கெஸ்ட்டு அவங்க எந்த நிலமையில் இருக்காங்கன்னே நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் நிறையா ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் உங்கள் பேபி நம்ம கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் வயிற்றில் பேபி எப்படி வார்மாக இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி அந்த நெஸ்டிங் பெட்லேயும் வார்மாக இருக்குங்கிறது நிறைய ரிசர்ச் சொல்கிறாங்க. அண்ட் பேபி ஆல்சோ ப்ரொடக்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த பேபி பெட் எப்படிலாம் வாங்கலாம் அண்ட் நான் எப்படி வாங்கினுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் பாயிண்ட் நம்பர் 1, அந்த பேபி பெட்லேருந்து லைட்டாக நூலாக வரவே கூடாது. தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. நம்பர் 2, அதில் எனஃப் ஸ்பாஞ்ச் அது இல்லாமல் கொலன்னு இருக்கக்கூடாது. அண்ட் நம்பர் 3, அந்த பேபி பெட் ரொம்பவே சாஃப்டாக ரேஷ் ஃப்ரீயாக ப்ரீ வாஷ் பண்ணப்பட்டதாக இருக்கணும். தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு ஹார்ஷான திங்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் 4th ஒன், அந்த பேபி பெட் பெண்டே ஆகக்கூடாது, ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கணும். ஏன்னா பேபியும் பெண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, அதனால தான். ஸோ இந்த 4 விஷயத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு பேபி பெட் நீங்கள் நெஸ்டிங் பெட் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்து வாங்குங்க. அண்ட் நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் 3 ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணேன். 3 ப்ராடக்ட்டுமே என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஏன்னா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் அது மிஸ் ஆச்சு. 4th ஒன் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம், பட் அது ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இந்த 4 பாயிண்ட்டையுமே இது பாஸ் பண்ணிச்சு, அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த பேபி பெட்டில் ஏன் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், இந்த பேபி பெட் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் குழந்தைய ரொம்பவே ரொம்ப சேஃபாக ப்ரொடெக்டிவாக வார்மாக வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபீட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். அண்ட் நான் வாங்கின பேபி பெட் இதுதான். அண்ட் இது இந்த மாதிரி கவரோடு வந்துடும். இது கவரோடு வரதுனால நமக்கு திருப்பி ஸ்டோர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இந்த பேபி பெட் ரொம்பவே சாஃப்டாக 2 ஃபினிஷில் வருது. ஒன்று ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வெல்வெட் ஃபினிஷும், பேக் சைடில் உங்களுக்கு நைலான் ஃபினிஷும் வருது. ஸோ வாட்டர் ப்ரூஃப்காக தான் அது. இதில் இருக்க ஜிப்லாம் இன்னுமே சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்கள், எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. ஸ்டில் இந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஜிப் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த பேபி பெட் இன்னுமே ஸ்டிஃபாக இருக்குது, கொஞ்சம் கூட பெண்ட் ஆகலை. பார்த்திங்கன்னா இது நான் யூஸ் பண்ணுறது புதுசு கிடையாது, இன்னுமே இது பெண்ட் ஆகலை. இது நல்லா 2 மாதம் நான் என் குழந்தைக்கு அந்த பேபி பெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டில் இது கண்டிஷனில் இருக்குது. அது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே இது தெரியும். அண்ட் நான் இந்த சும்மாலாம் சொல்லலை, ப்ரொமோஷனுக்காகலாம் சொல்லலை, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இங்கே சொல்கிறேன். அண்ட் பேபி அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து அந்த பெட் வாங்கியிருந்தேன். இந்த ஜிப்பெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காமிக்க சூப்பராக இருந்துச்சு. இந்த ஜிப்பை நான் ஃபுல்லாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உள்ளேயும் பாருங்கள், இந்த ப்ராடக்ட் ஸ்டில் சூப்பராக இருக்குது. நான் இதை மிஷின் வாஷ் பண்ணேன். இதில் எந்த நூலுமே வெளில வரல. மிஷின் வாஷ் பண்ணி நான் சன்ட்ரை பண்ணி தான் யூஸ் பண்ணேன். மோஸ்ட்லி சன்ட்ரை பண்ணி யூஸ் பண்ணாதான் எந்த ஒரு பாக்டீரியாவுமே இருக்காது, அதனால தான். அண்ட் இது நான் மிஷின் வாஷும் ரெகுலராக பண்ணுவேன். நான் எப்போயாவது பண்ணுவேன்லாம் கிடையாது. நான் ஒரு 1 வீக் ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்தா இது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு பெட்டு மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது நீங்கள் பெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். 2-in-1 ப்ராடக்ட். நீங்கள் நெஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் நார்மலாக ஒரு பெட்டாகவுமே இது யூஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கு என்னோட ரேட்டிங் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நான் 5 out of 5 கொடுப்பேன். பிகாஸ் இந்த ப்ராடக்ட் ரொம்பவே ஸ்பெஷலான ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு நான் என் பேபியை இதில் வச்சு தான் வாங்கினேன். அப்படிங்கும்போது எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே மெமோரபிள் அண்ட் அன்ஃபர்கட்டபிள் நான் சொல்லுவேன். இந்த ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஸ்பெஷல் ப்ராடக்ட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோவை வந்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கூடவே என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மாதிரி பேபி ப்ராடக்ட்ஸ் நிறைய உள்ள வீடியோ உங்களுக்கு வேணும்னா இதே சீரீஸில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஹனா விலாக்ஸ். டாடா, பை பாய்.